ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நமக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க. வேக்கன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அதாவது சீட் மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஓவரால் எல்லா சீட் மேட்ரிக்ஸும், அதாவது ஒவ்வொரு கல்லூரியில் எவ்வளோ சீட் இருக்குதுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா ஓவரால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் சீட், எவ்வளோ சீட் டோட்டலாக எவ்வளோ சீட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதில். ஸோ இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் தான் இது. ஸோ அடுத்து ஒகேஷனல் சீட் மேட்ரிக்ஸ் அது தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அடுத்து 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷனல். இப்போ நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் சீட் மேட்ரிக்ஸ் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 500 சீட்டு 700 சீட் தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போகும். அது போக இருக்கிற சீட்லாம் நமக்கு தான். ஸோ அதனால் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஒகேஷனலாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 7.5 ரிசர்வேஷனில் ஜென்ரல் இருந்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷனில் இருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். தட்ஸ் இட். ஸோ சீட் மேட்ரிக்ஸே இப்போ பார்க்கலாம். இ புக்லெட் எப்படி பார்க்கலாம்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா, கிளிக் பண்ணோன்னே இன்ஃபர்மேஷன் அபவுட் தி காலேஜஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இ புக்லெட் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை பற்றின விலாவரியான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இப்போது சீட் மேட்ரிக்ஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். அந்த பிடிஎஃப்பில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் இப்போ ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குது, பிசியில் எவ்வளோ சீட் இருக்குது, பிசிஎம்மில் எவ்வளோ சீட் இருக்குது, எம்பிசியில் எவ்வளோ சீட் இருக்குது, டோட்டல் சீட் எவ்வளோன்னு வரைக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்கங்க. 107 சீட் இருக்குது பாருங்கள் செல்ஃப் சப்போர்ட்டில். நீங்கள் எல்லா கல்லூரியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே சர்ச் கொடுக்குறேன். 2006 பிஹெச்சி காலேஜை சர்ச் பண்ணுறேன். 2006 சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடுது. இந்த மாதிரி சர்ச் பண்ணி ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் 38 சீட்டு. ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்க பாருங்கள் 87 சீட்டு. ஸோ ஓசியில் எவ்வளோ சீட்டு, உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டுன்னு இப்படி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் இது. அடுத்து 7.5 ரிசர்வேஷன் என்னென்ன சீட்டு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் சீட்டு அவங்களே சொன்னனால பிரச்சனை முடிஞ்சுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேக்கன்சி லிஸ்ட் இப்படி தான் பார்க்கணும். சர்ச் பண்ணி ஒவ்வொரு கல்லூரியாக பாருங்கள். இப்போ நீங்கள் அடுத்தது 2007 அடிக்கிறேன், 2005 அடிக்கிறேன், சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் 2005 ஜிசிடி காலேஜ், அதோட சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இ புக்லெட் எப்படி பார்க்கலாம்னு பார்த்துடலாம். இ புக்லெட் வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இ புக்லெட் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷனை பற்றி காலேஜஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இ புக்லெட் டவுன்லோட் ஆயிரும். இ புக்லெட் டவுன்லோட் ஆகி இ புக்கில் என்னெல்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு இ புக்லெட்டில் ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி வைஸ் எல்லாமே இருக்கும். என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கும், கேட்டகரி வைஸ் என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கும். இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதுலேயும் அப்படி தான் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். 2006 பிஹெச்சி பார்க்கணுமா, பார்த்துக்கலாம். 2006 பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2006 அப்படின்னு சொல்லிவிட்டு பிஹெச்சி காலேஜோடது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நிறையா இங்கே சர்ச் லிஸ்ட்டில் நிறையா இருக்கிறதுனால இப்படி தான் வருது இதில். பட் ஒவ்வொரு கல்லூரியோட டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் பாருங்கள், பிரின்சிபல் அட்ரஸ்ஸு, தாலுக்கு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்க்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து காஷ் அண்ட் டெபாசிட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விலாவரியாக நான் இப்போ கொஞ்சம் வெளியே இருக்கேன், வீட்டுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ அட்டானமஸாக இல்லையா, ஒரு காலேஜ் அட்டானமஸாக இல்லையா அதுவும் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்கா இல்லையா, எஸ் நோன்னு போட்டிருப்பாங்க. எந்த வருஷம் மூடி என்பிஏ அக்ரிடேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அப்ரூவ்ட் இன்டேக்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த இதை வந்து பார்த்துக்கலாம் இ புக்லெட்டில். ஸோ ஃபீஸ் முதல்ல கொண்டு பார்த்துக்கலாம். எவ்வளோ ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியதாக ஒரு வேலை பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்துட்டு நான் ஒவ்வொன்றா வீடியோ போடுறேன். தேங்க்யூ.